தற்போதைய அண்மை செய்தி. நெல்லையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அரிவாள், கத்தி மற்றும் இரும்பு ராடுடன் வந்த மாணவன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது நெல்லை மாநகரோட பகுதியான டவுன் அப்படிங்கிற பகுதியில அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஒன்று இருந்துட்டு இருக்கு. இதுல ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பள்ளியில கடந்த நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இரும்பு ராடு, கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஒரு 4 மாணவர்கள், அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 4 மாணவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை போலீசார் பள்ளி தரப்புல சோதனை செய்யும்போது சிக்கி இருக்குது. இதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, மாணவன் ஒருவன் டிஸ்மிஸ் செய்யப்படுறான். மற்ற 3 மாணவர்களும் ஒரு 4 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. நெல்லை மாநகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேவியர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள்லையும் பிரச்சனைகள் ஏற்பட்டு எப்படின்னா, மாணவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாளையூத்து பகுதியில் அரிவாளை கொண்டுட்டு வந்த மாணவன், அது பள்ளிக்கு அரிவாளை கொண்டு வந்த மாணவன் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்குநேரி பக்கத்தில் மாணவன் ஒரு தன் மீது தண்ணி ஊற்றிய ஒரு சக மாணவனை வெட்டதுக்கு அரிவாளை கொண்டு வந்தது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்த நிலையில மாநகரோட மைய பகுதியில அரசு உதவி பெறும் ஒரு பள்ளியில இரும்பு ராடோட கொண்டு வந்து இரும்பு ராடு, அரிவாள், கத்தி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வந்தது இங்க பலத்த சர்ச்சையை எழுப்பி இருக்குது. மாணவர்களுக்கு மத்தியில எப்போ இந்த ஜாதி மோதல்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்போ இந்த மாதிரி ஒரு செயல்களை நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிறது பலரோட கோரிக்கையா இருக்குது. அதே மாதிரி பள்ளிகள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி கொண்டு வர்றது மிகவும் விரும்பத்தக்காதது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இனிமே இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பட்சத்துல மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. வெளியில இருக்கிற மாணவர்கள் தங்களுக்குள்ள மோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணாங்கன்னா, பள்ளிகளை சுற்றி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டாங்க தினமும். அதையும் மீறி இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது இங்குள்ள பல மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.